யார் யாரெல்லாம் தேவனை இந்த காலை வேளையில் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் தேவன் அசைவாட ஆசையா இருக்கிறார். உங்களால் நீங்களே நிறைக்கப்படும் பொழுது பிறருக்கு ஆசீர்வாதமாய் உங்களால் இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுது ஒரு மனுஷனை தேவன் நிறைக்கிறாரோ அவன் செல்கிற இடமெல்லாம் அவனோடு கூட தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. ஆமென். வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றும். கைகளை உயர்த்தி வானாதி வானங்கள். நீங்க மட்டும் பாடுங்க போவோம். கைகளை உயர்த்தி ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அந்த காலை வேளையிலே ஹalleluya ஹalலே உம்முடைய நிறைவு வந்து ஆண்டவரே சபை முழுவதும் காணப்படட்டும். ஓ சிங்கரே வேதனவ சிவரமதியா. ஆமென் ஆமென் ஆமென். வானாதி வானங்கள் ஓ சிபரமதியா. இன்றுமே என்றுமே சதத்தை உயர்த்தி வானாதி கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர், ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே. பரலோகத்தை போல பாடிக்கொண்டே இருப்போம். பாடுங்க.
தேவனை மனதார ஆராதிப்போமா? ஓ ஷிப்பேரகாதியனா ஷம்பராதியா. ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். வெண்மையானவரே மேக ஸ்தம்பமே. சொல்லுமா? வெண்மையானவரே மேக ஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த இந்த காலை வேளையில் நிரப்புகிற ஆனந்த தைலமே. பாடுமா? ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே ஆவியே மழையாக பொழியும். ஆவியே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. தூதர் யாவரும் விழுந்து பணிந்திடும் துணையற்ற வல்ல நாமமே. பாடுமா? வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. தூதர் யாவரும் வினயம் வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரணக்கூரினை உடைத்து எறிந்திட யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. மரணக்கூரினை உடைத்து நொறுக்கிடும் யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும்
தேவன் இந்த காலை வேளையில் எல்லாவற்றுக்கும் நீர் சிறந்தவர். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாய் நீர் சிறந்தவர் ராஜா. எங்களை பாட்டிலும் எங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் மிக சிறந்தவர், மிக பெரியவர். அண்ட ராஷ்டிரங்களை உடைய கரத்திலே வைத்திருக்கிற தேவன் நீர். இம்மட்டும் ஆராதனை வெளியிலே நீர் எங்களோடு கூட அவளாவின் உங்களுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலே இந்த விதையானது மக்களுடைய இருதயத்தில் விழட்டும். ஆண்டவரை வளர்ந்து செழிப்பார்களாக. உடைய கனிகள் நிறைந்து அவர்களுடைய வாழ்க்கை காணப்படட்டும் தகப்பனே. இந்த காலை வேளையிலே அவர்களோடு உங்களுடைய விதையை கொண்டு நீர் பேசுங்க ஆண்டவரே. ஒரு சிறு மகனாய் இந்த விதையை நான் இவர்களுடைய மனதில் விதைக்கிறேன் தகப்பனே. அதை வளர பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சமீப காலத்தில் ஒரு பாடல் ஒன்றை எழுதினேன். நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணாய் போவதில்லை. அநேக ஜனங்களுக்கு இந்த பாடல் தெரியுமான்னு தெரியல, ஆனா உங்களுக்காக நான் பாடுறேன். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தயவை பேசினார். அந்த தயவு அவனை குப்பைகளில் இருந்து எடுத்து அரியணையில கொண்டு போய் வைத்தது. ஆமென். யாரும் அவனுக்கு உதவவில்லை, ஆனால் தேவனுடைய தயவு, அவருடைய கரம் அவனோடு கூட கடைசி பரியந்தம் இருந்தது. ஆமென். தேவன் உங்களுக்கென்று உங்களுடைய வாழ்க்கைக்கென்று முன்குறித்த நோக்கங்கள் ஒரு நாளும் அது பிசகாமல் நிறைவாகிறது. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு. நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. பாடுங்க பாப்போம். நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணாய் போவதில்லை. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாற. பாடுங்க பாப்போம். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீர் மட்டும் இல்லை நான் என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன். நீ ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போவதில்லை. நீ விதைச்ச விதையெல்லாம் தரிசமாற. இரவு செய். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. தேவன் அநேக ஜனங்களை தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்க அநேக பேருக்கு மந்த நாவு, திக்கின வார்த்தைகள், ஆனால் அப்பேற்பட்ட ஜனங்களாகிய நம்மை தேடி இயேசு வந்தார், நம்மை பயன்படுத்துகிறார். தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனுடைய புலனோ அவருடைய பலத்தையோ தேவன் பார்ப்பது கிடையாது.
ஆண்ட்ரூ யாரு, அந்திரேயா, அவன் ஒரு மீன் பொடி மனிதன். சுவிசேஷத்தை மக்களுக்கு எப்படி அறிவிப்பது என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆந்திரேயாவை கொண்டு அநேக ஜனங்களை தேவன் அவருடைய அண்டையில் சேர்த்து கொண்டார். 5 அப்போ 2 மீன் எப்படி வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். அவனை பிடிக்கிறதுக்கு தேவன் ஒரு அந்திரேயாவை வச்சிருந்தார். மீன் பிடிப்பவர்களை தேவன் மனுஷர்களை பிடிப்பவர்களாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த காலை வேளையில தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்று இன்னொரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். பாடிவிட்டு நான் தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் மனசே? அநேக ஜனங்கள் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க. இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்று நான் அதை பாட விரும்புகிறேன். இதுல ஒரு அற்புதமான வரி ஒன்று இருக்கிறது. காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாமே உன்னுடைய மீண்டும் திரும்பவும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவர் என்று இந்த ஊரே உன்னுடைய பெயரை சொல்லும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு இந்த ஊரே உங்களுடைய பெயரை சொல்லணும்னு ஆசை? நிறைய பேர் மரிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா புகழ் பாடுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? சாவு வீட்டில் என்ன பண்ணுவாங்க? இந்த ஊழியக்காரர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு பயங்கரமா அவரோட என்ன பண்ணுவாங்க? புகழ பாடுவாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும் போது தேவன் நம்மளை குறித்து சாட்சி பகர வேண்டும். அநேக ஜனங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, ஊழியக்காரர் உயிரோடு இருக்கும் போதே அவரோட கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? போய் சொல்லணும், ஆண்டவரே இந்த மனிதனை அழகாக நீர் பயன்படுத்தினதுக்காக நன்றி. பாஸ்டர், ஆண்டவர் உங்களை மட்டும் பயன்படுத்துறவர் இனிமேல என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது தேவன் நம்மளை குறித்து நற்சாட்சிகளை சொல்லும் வண்ணம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். சொல்லுங்க. நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். பாடுங்க பாப்போம். காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நீ நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். மனசே அலையாதே, மனசே கலங்காதே, மனசே சிதையாதே, மனசே சிதறாதே, மனசே மனசே கலங்காதே, மனசே மனசே சிதறாதே, மனசே மனசே கலங்காதே, மனசே மனசே அலையா. ஒரு விஷயம் பாடுவோம். காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும். உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும். இருந்த கடைகளை வெட்டி சொல்லுமா? பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும்.
என்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும். நான் நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று ஊரே பேர் சொல்லும். மனசே மனசே ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லுங்க, மனசே மனசே கலங்காதே. மனசே மனசே திகையாதே. மனசே மனசே சிதறாதே. மனசே மனசே கலங்காதே. மனசே மனசே சொல்லுங்க, சிதையாதே. மனசே மனசே சிதறாதே. மனசே மனசே அலையாதே. நிச்சயமாக நீங்க காத்திருந்த ஒரு நாள் பூக்கும் நாளாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். உங்களை பார்த்து நகைத்த எல்லா உறவுகளும் மீண்டும் உங்களோடு கூட திரும்ப வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ தேவன் அதை மீண்டும் உங்களுக்கு திரும்பவும் 1000 மடங்காய் திரும்பவும் அளிப்பார். நீதிமொழிகள் இப்படி சொல்லுகிறது, பிசாசானவன் எதையெல்லாம் திருடிக் கொள்றானோ அதை எல்லாத்தையும் 7 மடங்காய் தேவன் உங்களுக்கு திரும்பவும் தருவாராம். ஆமென்.